ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூர்ஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் நம்மளோட அஜெண்டா. லினக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன், என்னென்ன இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒய் விஎம், விஎம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லினக்ஸ் இன்ஸ்டலேஷன், லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பேசிக் கமாண்ட்ஸை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லினக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ லினக்ஸில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உபுண்டு லினக்ஸ் இருக்குது, CentOS இருக்குது, ராக்கி லினக்ஸ் இருக்குது, அமேசான் லினக்ஸ் இருக்குது, ரெட் ஹாட் இருக்குது, சுசி லினக்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபெடோரா இருக்குது. இதெல்லாம் லினக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன். இது நம்மளோட அப்ளிகேஷனுக்கு எந்த இது சூட்டபுளாக இருக்குமோ அதை இன்ஸ்டால் பண்ணி அவங்கவுங்க அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன்ஸ். என்னென்ன இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டியூவல் போர்ட்னு இருக்குது, விர்ச்சுவல் மிஷின் இருக்குது, அப்புறம் க்ளவுட் சர்வர்னு இருக்குது. டியூவல் போர்ட்னாக்க ஒரே ஒரு லேப்டாப்பில் இல்லாட்டி ஒரே ஒரு டெஸ்க்டாப்பில் மல்டிபிள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது தான் டியூவல் போர்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய லேப்டாப்பில் நான் விண்டோஸும் இன்ஸ்டால் பண்ணுவேன், அப்புறம் லினக்ஸும் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி 2 ஓஎஸை ஒரு ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் டியூவல் போர்ட்னு சொல்கிறோம். விர்ச்சுவல் மெஷின்ஸ். விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விண்டோஸ் மிஷினில் ஒரு விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணி அந்த விர்ச்சுவல் பாக்ஸில் ஒரு லினக்ஸ் மிஷினோ இல்லாட்டி இன்னொரு விர்ச்சுவல் ஓஎஸோ விண்டோஸ் ஓஎஸோ இன்ஸ்டால் பண்ணுறது தான் விர்ச்சுவல் மிஷின் சொல்கிறோம். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம இன்னைக்கு அச்சீவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் க்ளவுட் சர்வர். க்ளவுட் சர்வர்ஸ் நத்திங் பட் நம்மளோட க்ளவுட் போர்ட்டலில் ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் க்ளவுட் சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இன்ஸ்டலேஷன் மெத்தட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒய் விஎம், எதுக்காக விஎம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சேஃப் ஃபார் பிகினர்ஸ். இது வந்து பிகினர்ஸு லேர்ன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஈஸியாக நம்ம பில்ட் பண்ணி அவங்களோட கமெண்ட்டையோ இல்லாட்டி ஸ்கிரிப்டையோ ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் ஈஸி டு ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஈஸியாகவே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் விஎம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, லினக்ஸ் இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ லினக்ஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு நம்ம இப்போ விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு விஎம்ஐ க்ரியேட் பண்ணி அதில் எப்படி ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணுறேன். என்னோட விர்ச்சுவல் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் விர்ச்சுவல் பாக்ஸோட நமக்கு ஹோம் பேஜ். ஸோ எனக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு விஎம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனோட நேம் பார்த்தீங்கன்னா டெமோ-லினக்ஸ்-vm-vm1 அப்படின்ட்டு இது பவர் ஆஃப்ல இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு புதுசாக ஒரு விஎம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னால் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் ஒராக்கிள் விஎம் விர்ச்சுவல் மேனேஜர் நீங்கள் உங்களோட விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேக்கேஜ் கிடச்சிரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணனையும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் வந்து நியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஎம்மோட நேம் கேட்குது. ஸோ நீங்கள் விஎம்மோட நேம் கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ demo-linux-vm2ன்னு கொடுத்துட்றேன். அப்புறம் எங்கே உங்களோட ஃபோல்டர் விர்ச்சுவல் மிஷின் எங்கே வந்து இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு கேட்குது. பை டிஃபால்ட்டாக ஒரு லொக்கேஷன் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐஎஸ்ஓ இமேஜை செலக்ட் பண்ண சொல்லுது. நம்மளோட ஐஎஸ்ஓ இமேஜ் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களோட டெமோக்காக இப்போ நான் ராக்கி லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ராக்கி லினக்ஸ் வந்து டெமோ பர்பஸ் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ராக்கி லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ cannot overwrite virtual machine folder.
1 செகண்ட். ஸோ இங்கே வந்து எனக்கு எரர் அடிக்குது. ஆல்ரெடி நான் VM2 கிரியேட் பண்ணியிருந்தேன். அதனால வந்து உங்களுக்கு அது மேலே அந்த டாப்பில் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நம்ம இப்போ VM5ன்னு கொடுத்துடலாம். இங்கே அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ண சொல்லுது. நான் இப்போ டெலீட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் VM5ன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் மூவ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு VMல பை டிஃபால்ட்டாக வந்து எந்த யூசர் நேமு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குது. இது வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பை மாடிஃபையிங் யூசர் நேம் பாஸ்வேர்டு. உங்களுக்கு இந்த ஓஎஸ் மாடிஃபை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாக வந்து விபாக்ஸ் யூசர்ன்னு இருக்குது, அப்புறம் பாஸ்வேர்டு இருக்குது. நான் பை டிஃபால்ட்டாகவே கொடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது செகண்ட் சிஸ் அட்மின் நீங்கள் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு அது மாதிரி நான் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிடுறேன். இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டும் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கான்ஃபிகர் த unattended guest OS install by modifying யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்புறம் ஹோஸ்ட் நேம் எதுனாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இது வேணும்னா வச்சுக்கலாம், உங்களோட விஷ். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மெமரி ப்ராசஸர். ஸோ மெமரி எவ்வளோன்னு கேட்குது. நான் வந்து ஒரு மெமரி அசைன் பண்ணுறேன். 4096. பை டிஃபால்ட்டாக 2GB இருந்துச்சு. நான் கொஞ்சம் VM ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக 4GB அசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராசஸர் கொடுத்துடலாம். ஒரு 4 ப்ராசஸர் 4GB மெமரி கொடுத்துட்றேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். கிரியேட் a virtual hard disk. ஸோ virtual hard disk பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக 20GB இருக்குது. லெட் இட் பி. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது வந்து சம்மரை. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ இதுக்கு முன்னால், ஸோ அதெல்லாம் கேட்குது, அதெல்லாம் காமிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மாடிஃபை பண்ணாலும் பேக்கில் போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்தோன்னே நமக்கு டெமோ -linux-vm5 ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் ஃபார் நேமிங் தான். ஒரு விஎம் க்ரியேட் ஆகிருக்கு, பட் இன்னும் ஓஎஸ்டி இன்ஸ்டால் ஆகலை. ஸோ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகுறதுக்கு இதை பவர் ஆன் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக ஓயில் க்ரியேட் பண்ணலையும் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவர் ஆன் ஆகுது. ஸோ க்ரியேட் ஆகி முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் அடிக்குது, ISO. ஸோ ETCD ISO லினக்ஸ் இமேஜ் செக் சம் எரர்னு காட்டுது. ஸோ இதனால் இந்த விஎம்மால் இமேஜை ஃபவுண்ட் பண்ண முடியல. அதனால நம்ம அதை ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஷட் டவுன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஎம் உங்களுக்கு தெரியுது, இந்த விண்டோ தெரியுதுல. ஸோ இதில் உங்களுக்கு எரர் காமிக்குது, ISO லினக்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ண முடியலன்ட்டு எரர் காமிக்குது. நாம் இப்போ இதை ஷட் டவுன் பண்ண போகிறேன். ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே பவர் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது பவர் ஆஃப் ஆனால் இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிரும். திரும்ப வந்து சம் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ்க்கே வந்துட்டோம். இதில் இப்போ பவர் ஆஃபில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் கொடுங்க, செட்டிங்ஸில் போயிடலாம். செட்டிங்ஸில் போயிட்டு ஒரு பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் அட்வான்ஸில் போயிட்டு பை டைரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ட்ராக் அண்ட் ட்ராப்பு அப்புறம் கிளிக் போல் இதெல்லாம் பை டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஃபைல்ஸு ஏதாவது மூவ் பண்ணனாலும் உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம்.
உங்களோட லோக்கல் டெஸ்க்டாப்லேருந்து. ஸோ அதுக்காக இது கொடுத்துக்கிறேன். அப்புறம் சிஸ்டமில் போய் பார்த்தோன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம செட் பண்ண மெமரி இருக்குது. அப்புறம் ப்ராசஸரு 4 ப்ராசஸர் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பாயிண்டிங் டிவைஸில் PS/2 மவுஸ்ன்னு இருக்குது. நம்ம வந்து யூஎஸ்பி டேப்லெட் மாற்றிக்கலாம். இதுதான் உங்களுக்கு விஎம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கள உங்களுக்கு கர்சரை எனேபிள் பண்ண ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை மறக்காமல் நீங்கள் மாற்றிக்கிங்க. அப்புறம் ஐஎஸ்ஓ எரர் அடித்தது இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்அட்டெண்டட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டிஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ராக்கி லினக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அன்அட்டெண்டட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. நமக்கு ராக்கி லினக்ஸ்னு காட்டுது. இப்போது நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. மறுபடியும் விஎம்ஐ பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து டிஸ்கில் வந்து ஐஎஸ்ஓலேருந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஎஸ்ஓவில் பூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்பாரா கொடுங்க. இன்ஸ்டால் ராக்கி லினக்ஸ் 9.7 இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிறதுனால விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மறுபடியும் பிக் ஸ்க்ரீன் நான் மாற்றுறதுக்கு இங்கே ஃபைலில் கிளிக் பண்ணுங்க. வியூவில் கிளிக் பண்ணுங்கள். விர்ச்சுவல் ஸ்க்ரீனு 150 கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஓவில் பூட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு உள்ள கர்சர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம். கீபோர்டில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடலாம். நமக்கு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் யூஎஸ் கீபோர்டு இருக்கட்டும். கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகே, இங்கே என்னென்ன ரெட் மார்க் இருக்கோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். இப்போ இன்ஸ்டலேஷன் டெஸ்டினேஷன் கேட்குது. நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாக ஹார்ட் டிஸ்க் செலக்ட் ஆகிருக்கு. டன் கொடுத்துடலாம். ஸோ இதில் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இன்ஸ்டலேஷன் டெஸ்டினேஷனில் பை டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிருக்கு. கஸ்டம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கஸ்டம்னா நீங்கள் மேனுவலாக ரூட்டோட பார்ட்டிஷன் எவ்வளோ சைஸு, அப்புறம் பூட்டுக்கு எவ்வளோ சைஸு, ஸ்வாப் எவ்வளோ சைஸு, /ஹோமுக்கு எவ்வளோ சைஸு, அந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அது பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு ஹார்ட் டிஸ்கில் டிக் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு டன் கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தாச்சு. நமக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் செலெக்ஷனில் இப்போ பை டிஃபால்ட்டாக சர்வர் வித் ஜியூஐ இருக்குது. ஜியூஐனா உங்களுக்கு கிராஃபிக்கல் விண்டோ வந்துடும். நமக்கு கிராஃபிக்கல் விண்டோ தேவையில்லை. ஓன்லி சர்வர் மட்டும் போதும். டெர்மினல் மட்டும் நமக்கு வர மாதிரி இருக்கும். அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம சர்வர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடலாம். டேட் அண்ட் டைம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஹோஸ்ட் நேம் செட் பண்ணணும். நெட்வொர்க் ஹோஸ்ட் நேமு இங்கே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் கேட்குது. நம்ம டெமோ லினக்ஸ் VM 5ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம அதையே கொடுத்துக்கலாம். அப்ளை பண்ணிடலாம். இது வந்து இன்சைடு த ஓஎஸ்க்கு இன்சைடு உள்ளே வந்து இந்த நேம் வந்து சேம் நேம் செட் பண்ணுறோம். இல்லாட்டி பை டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட் நேம் வரும் நமக்கு. ஸோ நம்ம இந்த நேமே செட் பண்ணியாச்சு. அப்ளை கொடுத்துடலாம். இங்கே வந்து கரண்ட் ஹோஸ்ட் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது. டன் கொடுத்துருவோம். இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் ரூட் பாஸ்வேர்டு கேட்குது. ரூட் பாஸ்வேர்டு இங்கே நம்ம ஒன்று செட் பண்ணிடலாம். இங்கே வந்து அலோ ரூட் SSH லாகின் வித் பாஸ்வேர்டு இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அப்போனா தான் ரூட்டில் லாகின் பண்ண முடியும் நம்ம. ஸோ டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்துட்டோம். இங்கே எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ டு ப்ரொசீட் ஃபர்தர். இப்போ பிகின் இன்ஸ்டலேஷன் கொடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா டிஸ்க் எல்லாம் பார்ட்டிஷன் எல்லாம் கிரியேட் ஆகும். அப்புறம் பேக்கேஜ் டவுன்லோட் ஆகி தேவையான பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக நமக்கு கர்னல் அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு ரீபூட் ஆப்ஷன் கேட்கும். அப்போ வந்து நம்ம ரீபூட் பண்ணலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணணும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பேரலாக உங்களோட விண்டோஸ் மிஷினில் நீங்கள் ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பேரலாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 663 பேக்கேஜ் இருக்குது. அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகணும். இப்போ 11 பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மெமரி அண்ட் சிபியூ எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பை டிஃபால்ட்டாக 2 ஜிபி தான் மெமரி இருந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு சிபி தான் இருந்துச்சு. அப்படி கொடுத்தோம்னாக்கா நமக்கு சிஸ்டம் ஸ்லோவாக இன்ஸ்டலேஷன் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு 400 பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. மோஸ்ட்லி நீங்கள் ராக்கி லினக்ஸை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது லினக்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ராக்கி லினக்ஸ் வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ வெர்ஷன். ஸோ நீங்கள் இது ரெட் ஹாட் போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் நிறையா இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லைப்ரரிஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வரும். ஸோ அதுக்காக நீங்கள் பெஸ்ட்டு வந்து ராக்கி லினக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு 400 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு கர்னல் ஃபைனலாக வந்து கர்னல் எல்லாம் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ கர்னல் வந்து லினக்ஸோட ஹார்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது நமக்கு. இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் ரீபூட் ஆப்ஷன் இங்கே எனேபிள் ஆகிரும். இப்போ கிரேட் அவுட்டில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் பேக்கேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னையும் நமக்கு இங்கே ரீபூட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். ஸோ விஎம்மோட பெனிஃபிட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே பூட்டப் ஆயிரும். உங்களுக்கு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே விஎம் பூட்டப் ஆகி வந்துடும். இது ஃபிசிக்கல் சர்வர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் சர்வர் ரீபூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நிறையா பேக்கேஜ் லோட் ஆகி அப்புறம் இந்த ஃபிசிக்கல் சிபியு மெமரி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பூட்டப் ஆகும். அப்புறம் வேறு அப்ளிகேஷன் அப்புறம் பேக்கேஜ் என்னென்ன ஸ்டார்ட்அப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பூட் ஆகும். பட் விஎம் வந்து அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஈஸியாக பூட்டப் ஆயிரும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு விஎம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு விஎம் தான் பெட்டராக இருக்கும். ஆல்மோஸ்ட் முடிய போதும். ஸோ கர்னல் கோர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வெஸ்டிஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது கவரப் ஆகிறதுக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னு உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமமாக ஒரு 8 ஜிபியில் ரேம் அப்புறம் ரேம் இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்க்டாப் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ மினிமம் 8 ஜிபி ரேமு அப்புறம் சிபியூ வந்து டியூவல் கோர் சிபியூ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆன் த டாப் ஆஃப் நம்ம ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டும். விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஒராக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும். அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் ராக்கி லினக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ராக்கி லினக்ஸ் வந்து நீங்கள் மினிமல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் ஃபுல் வெர்ஷனாக டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக விஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் ஃபுல் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபுல் ஐஎஸ்ஓ இமேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பார்த்துலையோ இல்லை வேறு ஏதோ பார்த்துலையோ வச்சுக்கோங்க. அப்புறம் விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நான் சொன்ன மெத்தட் என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக விஎம் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ராக்கி லினக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை விஎம் இன்ஸ்டாலேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த கர்னல் அதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி பேக்கேஜ் எல்லாம் கவர் அப் ஆயிடுச்சு. ஸோ ஒன்லி வி ஆர் இன் த லாஸ்ட் மூமெண்ட். ஸோ இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸில் கம்ப்ளீட் ஆகிரும். kmode-kvdo the package கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கு. கர்னல் மாடியூல் கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரீபோர்ட் பண்ணி நம்ம பேசிக் கமாண்ட்ஸை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கர்னல் மாடியூல் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ மைக்ரோ கோட் அப்படிங்கிற பேக்கேஜஸில் கான்ஃபிகர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபியூ செகண்ட்ஸ் தான் அதுக்குள்ளேயும். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெட்வொர்க் மேனேஜர் கான்ஃபிகர் ஆகுது. ஸோ நெட்வொர்க் மேனேஜருங்கிறது இதில் ஒன் ஆஃப் த சர்வீசஸ். ஸோ இதுதான் நம்ம நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்காக யூஸ் ஆகுது. இன்ஸ்டாலிங் பூட் லோடர், ஃபைனலாக பூட் லோடர் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ பூட் லோடர் கிரப்பு, அப்புறம் உங்களுக்கு யூனிட்ராம் எஃப்எஸ் இன்ஸ்டால் ஆகும். கான்ஃபிகரிங் இன்ஸ்டால்டு சிஸ்டம் எல்லாமே கான்ஃபிகர் ஆகுது. இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் ஃபைனலாக யூனிட்ராம் எஃப்எஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. நமக்கு யூனிட்ராம் எஃப்எஸ் முடிஞ்சுன்னு நமக்கு ரீபூட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். நம்ம ரீபூட் பண்ணிக்கலாம். மெயின் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கர்னல், கிரப்பு, யூனிட்ராம் எஃப்எஸ், ஒரு பூட் லோடர், தட் இஸ் கிரப். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுது. மற்றபடி பேக்கேஜ் எல்லாம் வேகமானே இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இந்த டைம் மட்டும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. ரன்னிங் போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஓகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ராக்கி லினக்ஸ் இஸ் நவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு அண்ட் ரெடி டு யூஸ்ன்னு இருக்கு. கோ ஹெட் அண்ட் ரீபூட் யுவர் சிஸ்டம் டு ஸ்டார்ட் யூஸிங் இட் அப்படின்னு வந்துருச்சு. நமக்கு ரீபூட் பண்ணிக்கலாம். ஸோ ரீபூட் பண்ணிட்டேன். நமக்கு இப்போ சிஸ்டம் பூட்டப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்க்ரீன் பெருசாகிடும். வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓகேங்க. நமக்கு சிஸ்டம் பூட்டப் ஆகி வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கி லினக்ஸ் 9.7 வந்துருக்கு. நமக்கு கர்னல் வெர்ஷன் எல்லாமே மேலே ஷோ ஆகுது. அப்புறம் லாகின் ப்ராம்ப்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் லினக்ஸ் ஆன் சிஸ்டம் ஆர் விஎம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு இப்போ லாகின் ப்ராம்ப்ட்டும் வந்துருச்சு. இப்போ பேசிக் கமாண்ட்ஸை அதில் ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு நம்ம இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கவர் அப் பண்ணியிருப்போம். ஸோ பிடபிள்யூடினா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, எல்எஸ்னா லிஸ்ட் பண்ணுறது, ஃபைல் அண்ட் டைரக்டரியை லிஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஹூ ஆம் ஐ அப்படின்னா நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகே, நம்ம இப்போ லினக்ஸில் லாகின் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ரூட் கொடுத்துருந்தோம். ஸோ அது மாதிரி ரூட் யூசர் நேம் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு செட் பண்ண பாஸ்வேர்டை நம்ம கொடுத்துடலாம். ஸோ லாகின் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்னது மாதிரியே அதில் என்ன கமாண்ட் கொடுத்துருந்தோமோ அதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா pwd, ஸோ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, அதை நம்ம கொடுத்து பார்த்துடலாம். pwd இப்போ ப்ரெசண்டாக நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரூட் டைரக்டரிக்குள்ளே இருக்கிறோம். ரூட் டைரக்டரிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு எல்எஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, லிஸ்ட் கொடுக்குற கமாண்டு. ஸோ அதை ரன் பண்ணி பார்த்துடலாம். எல்எஸ். ஸோ எல்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே anaconda-ks.chg அப்படின்ற ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது ரூட்குள்ளே. அப்புறம் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஹூ ஆமைன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதையே ரன் பண்ணி பார்த்துடலாம். ஹூ ஆம் ஐ அப்படின்னு பார்த்தோம்னா
நான் யாருன்னா நான் ரூட்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ இவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோங்கிறத ஒரு ரீகால் பண்ணிடுறேன். ஸோ நம்ம லினக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் எதுக்காக லினக்ஸ் அதாவது விஎம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பார்த்துட்டோம். ஒரு விஎம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அப்புறம் பேசிக் கமெண்ட்ஸை ரன் பண்ணி பார்த்துட்டோம். இவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் அண்ட் டைரக்டரி கமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் டைரக்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி பேசிக்காக ஒரு வீடியோவை பார்த்துடலாம். இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெக்டோஸ் ஐடி தமிழுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் வந்து லினக்ஸை லேர்ன் பண்ணணும், பேசிக்லேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.